நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4 அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. அன்றாட வாழ்க்கையில் நம்மை அதிகமாக பயமுறுத்தும் பகுதிகளை பற்றிய கவலையை நிறுத்துவது எளிதான காரியமல்ல. ஆனால் நாம் எல்லாவற்றையும் குறித்து ஜெபிக்க வேண்டும் என்றும் அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றும் அதை ஜெயிக்கும் வழியை தேவன் நமக்கு கூறியிருக்கின்றார். நன்றியுணர்வு கூடிய ஜெபம் சமாதானத்தை தருகிறது. நாம் கவலைப்பட தொடங்கும் போது ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் கூறுகின்றார். நாம் தேவனுக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்துவது இன்னும் நம்முடைய விசுவாசத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயலாகும். தேவன் செய்கிற அற்புதங்களை காண்பதற்கு முன்பே நாம் அவருக்கு முன்கூட்டியே நன்றி செலுத்தும் விசுவாசம் இருக்கும்போது அற்புதங்கள் நிகழ்கின்றன. நாம் எவ்வளவு அதிகமாக நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோமோ அவ்வளவு எளிதாக நம்முடைய வாழ்வில் தேவனுடைய மகிமையான செயல்களை காண முடியும். ஆண்டவர் தம் மக்களின் துதியில் வாசம் பண்ணுகிறார் என்று வேதாகமம் கூறுகிறது. அவர் நன்றியறிதலை நம்முடைய வாழ்வில் வல்லமையின் கருவியாக பயன்படுத்துகிறார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி. கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு நீர் நல்ல சமாதானத்தை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.